பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இங்க ஈஸ்வரியும், கோபியும் பாக்கியாவே வீட்ட விட்டு வெளிய தொரத்துனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க கோபிக்கு நெஞ்சு வலி வந்தத வச்சு, இங்க ஈஸ்வரி கோபிய எப்படியாவது இந்த வீட்ல இருக்க வச்சலாம் அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. பாக்கியா, என் பையன வீட்ட விட்டு வெளிய தொரத்திடாத. அவனுக்கு பாத்தியா இப்பவே நெஞ்சு வலி வந்தது. அது மட்டும் இல்லாம அது ராதிகா கிட்ட போனான் அப்படின்னா, என் பையன் நிலைமை நீ நினைச்சு பாரு. அவன தயவு செய்து வீட்ட விட்டு போக சொல்லாத அப்படிங்கிற மாரி. இங்க ஈஸ்வரி இதான் நேரம் அப்படின்ட்டு இங்க கோபிக்காக பேசிட்டு இருக்காங்க. இங்க பாக்கியா வந்துட்டு ஒரு மாரி பாவமா பார்த்துட்டு இருக்காங்க கோபிய. அதுக்கப்புறம் தான் இங்க பக்கத்துல இனியா வந்துட்டு, "அம்மா உனக்கு மனசாட்சியே இல்லையாம்மா? டாடி பாரும்மா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காரு. இப்படி இருக்க நிலையில வந்துட்டு அவர வந்துட்டு அந்த வீட்டுக்கு அனுப்பணுமா? நீ இப்ப வீட்ட விட்டு அவர போக சொல்லி ஆகணுமா? கொஞ்சம் யோசிச்சு பேசும்மா. கொஞ்சம் மனசாட்சியோட பேசு." அப்படிங்கிற மாரி இங்க இனியா வந்துட்டு பாக்கிய எதிர்த்து பேசுற மாரி பேசுறாங்க. இது பாக்கியா வந்துட்டு, "இனியா நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உனக்கு எதுவும் தெரியாது." அப்படிங்கிற மாரி இனியா வந்துட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு ஈஸ்வர்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அத்த, அவருக்கு நெஞ்சு வலி வரட்டும், ஏதாவது வரட்டும். அவருக்கு நெஞ்சு வலியே வந்து உடம்பு முடியாம போனா கூட அவருக்கு பார்த்துக்கிறதுக்குன்னு ஆளே இல்ல. உங்கள விட நல்லா பார்த்துப்பாங்க ராதிகா. அவங்க இருக்காங்க அவருக்கு. மத்தபடி வந்துட்டு இப்ப இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் அவசியம் இல்ல. தயவு செய்து அவர போக சொல்லிடுங்க. அவருக்கு நெஞ்சு வலி வந்தத ஒரு காரணமா வச்சு, அவர வீட்ல வந்துட்டு இருக்க வச்சுடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிச்சிறாதீங்க அத்த. நான் வந்து அதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். தயவு செய்து இப்ப இல்லனாட்டியும் இன்னும் 2, 3 நாட்கள்ல அவர அனுப்பிச்சு வச்சுருங்க." அந்த வீட்ல இருக்க ராதிகாவையும், மையு பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ பாவமா இருக்கு. இவருக்கெல்லாம் வந்துட்டு அவர பார்த்தா பாவமா இருக்காதா? இவரு இஷ்டத்துக்கு இருந்துட்டு இருக்காரு. மையு வந்துட்டு காலையில வரா, வீட்டுக்குள்ள வரலாமா வேணாமா சொல்லிட்டு வாசப்படியே நின்னுட்டு இருக்கா. அத பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? எல்லாம் வந்துட்டு உங்களால அத்த. உங்களுக்கு பயந்துட்டு அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள கூட வரமாட்றா. அந்த அளவுக்கு நீங்க அந்த அளவுக்கு பேசி வச்சிருக்கீங்க. இவரு பண்ண தப்புக்கு அந்த வீட்ல இருக்கவங்க என்ன பண்ணாங்க? இல்ல மையு தான தப்பு பண்ணா? இவரு வந்துட்டு ராதிகா கல்யாணம் பண்ணதுக்கு அந்த மையும் வந்துட்டு கஷ்டப்படணுமா? இதெல்லாம் பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது அத்த. ஒழுங்கா அவர அந்த வீட்ல போய் ராதிகா கூட வாழ்க்கை நடத்த சொல்லுங்க. இங்க வந்துட்டு பழைய மாரி இருக்க பாக்கியா கூட வாழ்க்கை நடத்த சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம்னு சொல்லிருங்க. நான் வந்துட்டு அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் ஏதோ பண்றாருன்னு மட்டும் தெரியுது. ஆனா அதெல்லாம் ஒத்துழைக்க ஆள் நான் கிடையாது. நான் இப்பலாம் மாறிட்டேன். எனக்கு எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு இப்ப நிம்மதி வேணும். அந்த நிம்மதிய நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போதைக்கு திருப்பி வந்துட்டு இவரு என் வாழ்க்கையில வந்துட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்காதீங்க அத்த. எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி, இங்க பாக்கியா திரும்பியும் அந்த வார்த்தைய சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது இங்க ஈஸ்வரிக்கு புரிய வருது. இதுக்கு மேலயும் இங்க பாக்கியாவ கோபி கூட சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது முடியாது போல அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு திரும்பியும் சொன்னத சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாரு பாக்கியா, கோபி இந்த வீட்ட விட்டு வெளிய போறான் அப்படின்னா, நானும் அவன் கூட போயிடுவேன். நீ யோசிச்சு பேசு." அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. நீங்க போறதா இருந்தாலும் போயிடுங்க. ஆனா இவர வச்சு நீங்க ஒரு அட்டூழியம் பண்றீங்கல்ல, அது மட்டும் பண்ணாதீங்க இந்த வீட்ல. எனக்கு புடிக்கவே இல்ல. தயவு செய்து அவர அனுப்பிச்சு வச்சுருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு, "இல்ல பாக்கியா, என்னால முடியாது. அவனுக்கு இப்பதான் வந்துட்டு உடம்பு சரியாயிட்டு வருது. திருப்பியும் வந்துட்டு அவன அங்க அனுப்ப முடியாது." அப்படிங்கிற மாரி, இங்க திரும்பியும் ஈஸ்வரி அதே வார்த்தைய சொல்ல, இங்க பாக்கியா ஒரு கட்டத்துல ரொம்பவே கோவப்பட்டு செல்வி கிட்ட சொல்றாங்க. "செல்வி நீ போயிட்டு ராதிகாவ போயிட்டு அந்த வீட்ல கூட்டிட்டு வாயேன். அது மட்டும் இல்லாம மையும் கூட கூட்டிட்டு வா. இன்னைக்கே இது எல்லாத்தையும் வந்துட்டு முடிச்சுக்கிட்டா தான் சரியாகும்." அப்படின்ட்டு இங்க பாக்கியா வந்துட்டு செல்வி கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இங்க செல்வி கிளம்பி போயிட்டு இங்க ராதிகா வீட்டுக்கு போறாங்க. அங்க செல்வி போயிட்டு ராதிகா வீட்ல போய் இங்க ராதிகா வந்துட்டு கூப்பிடுறாங்க. அப்பதான் இங்க செல்வி போயிட்டு ராதிகாவோட கதவ வந்து தட்டுறாங்க. தட்டும்போது இங்க ராதிகா வந்து கதவு திறக்குறாங்க. ராதிகா இங்க வீட்டோட கதவு திறக்கவும், இங்க செல்வி வந்துட்டு நின்னுருக்காங்க. இங்க செல்வி நிக்கவும், அப்பதான் இங்க ராதிகா செல்விய பார்த்து கேட்கறாங்க. "சொல்லுங்க." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா ஒரு மாரி கேட்கவும், அதுக்கு இங்க செல்வி வந்துட்டு, "நீங்க கொஞ்சம் பாக்கியா வீட்டு வரைக்கும் வாங்க. உங்கள வந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க பாக்கியா அக்கா. அந்த பாப்பா மையும் வந்துட்டு கூடவே கூட்டிட்டு வாங்க." அப்படிங்கிற மாரி இங்க செல்வி ராதிகா கிட்ட சொல்லிட்டு போயிறாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு யோசிக்கிறாங்க. என்ன விஷயமா இருக்கும்? பாக்கியா கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாரி யோசிக்கும்போது, இங்க கமலா வந்து சொல்றாங்க, "ராதிகா அவ கூப்பிட்டா நீ போணுமா? அவ வீட்டு வேலைக்காரியா நீ? அவ ஆள் அனுப்பிச்சு விடுவா. நீ போணுமா கிளம்பி?" அப்படிங்கிற மாரி கமலா கேட்கறாங்க. அதுக்கு ராதிகா வந்துட்டு, "அம்மா எதுவும் புரியாம பேசாத. பாக்கியா வந்துட்டு இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அங்க ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. அதுதான் வந்துட்டு இவங்க அனுப்பிச்சு கூட சொல்லியிருக்காங்க. நான் போய் என்ன ஏது பார்த்துட்டு வரேன்." அப்படி சொல்லிட்டு இங்க ராதிகா கிளம்புறாங்க. அப்பதான் இங்க செல்வி வந்துட்டு மைய கூட்டிட்டு வர சொன்னது ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் இங்க ராதிகா மையும் கூட்டிட்டு அங்க வீட்லருந்து கிளம்பி இங்க பாக்கியா வீட்டுக்கு வராங்க. இங்க பாக்கியா வீட்டுக்கு நேரா வந்துட்டு ராதிகா கிளம்பி வராங்க. இங்க ராதிகா பாக்கியா வீட்டுக்கு வரும்போது பின்னாடியே வந்துட்டு கமலாவும் கிளம்பி வந்துர்றாங்க. இங்க கமலா வரவும் இங்க ராதிகா வந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க ராதிகா வீட்டுக்குள்ள போகும்போது இங்க பாக்கியா ராதிகாவ பார்க்குறாங்க. இங்க ராதிகாவ பார்த்துட்டு இங்க பாக்கியா கூப்பிடுறாங்க. "வாங்க ராதிகா, நீங்களே வந்துட்டு இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க ராதிகா வந்துட்டு, "என்னாச்சு? ஏன் என்ன என்ன பிரச்சனை? ஏன் கூப்பிட்டீங்க?" அப்படிங்கிற மாரி ஒரு மாரி பதட்டமா வந்துட்டு ராதிகா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா சொல்றாங்க, "உங்க புருஷனுக்கு வந்துட்டு திருப்பி நெஞ்சு வலி வந்தது.
இப்பதான் வந்து டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. அவருக்கு எதனா அதிர்ச்சியான சம்பவமோ, இல்ல அப்டின்னா அவர் மனசு எதனா கஷ்டப்படுற மாரி நடந்தா, திரும்பியும் வந்துட்டு இந்த பெயின் வருமா? டாக்டர் சொல்லிட்டு போனாங்க அப்டிங்கிற விஷயத்த இங்க ராதிகா கிட்ட பாக்கியா சொல்றாங்க. உடனே இங்க ராதிகா பதறி போயிட்டு, "என்னாச்சு கோபி? இப்ப எப்டி இருக்கு?" அப்டிங்கிற மாரி இங்க ரொம்பவே பதறி போயிட்டு இங்க பாக்கியா கோபிட்ட கேட்கறாங்க. அது கோபி வந்துட்டு, "இல்ல ராதிகா பரவால்ல இப்போ" அப்டிங்கிற மாரி இங்க கோபி ரொம்பவே முடியாத மாரி ராதிகா கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ராதிகா ரொம்பவே பதறி போயிறாங்க. "கோபி என்னதான் ஆச்சு கோபி உங்களுக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஈஸ்வரி வந்துட்டு, "ரொம்ப நடிக்காத அப்படியே அக்கறை காமிக்கிற மாரி, என் பையன பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்ப என்ன புதுசா வந்துட்டு அவனுக்கு வலி வந்தது உடனே இவளுக்கு துடிச்சு போயிடுதோ?" அப்படிங்கிற மாரி இங்க ஈஸ்வரி ராதிகாவ பார்த்து கேட்கறாங்க. அதுக்கு இங்க பாக்கியா வந்துட்டு, "அத்த என்ன பேசுறீங்க நீங்க? அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க தானே பார்க்கணும். அவங்க வந்துட்டு புருஷன் பொண்டாட்டி எப்படி வேணா இருப்பாங்க. நீங்க எதுக்கு இப்ப தலையிடுறீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரன் வந்து, "பாக்கியா இப்ப எதுக்கு நீ இவள கூப்பிட்ட? இப்ப எதுக்கு இவள கூப்பிட்டு இங்க கோபி மேல அக்கறை காமிக்கிற மாரி காமிச்சிட்டு இருக்க? என்ன விஷயம்? என்ன சொல்லு?" அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி பாக்கியாவ பார்த்து கேட்கறாங்க. அது பாக்கியா வந்துட்டு, "சொல்றேன் அத்த. இவங்கள கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ சொல்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இங்க பாக்கியா ராதிகாவ பார்த்து பேசுறாங்க. "ராதிகா இங்க பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு ஏற்கனவே அதிர்ச்சியான சம்பவம். அது மட்டும் இல்லாம அவர் கஷ்டப்படுத்துற மாரி ஏதாவது சம்பவம் நடந்தது அப்படின்னா, அவருக்கு திருப்பியும் அந்த வலி வரும். அதனால நான் இப்பயே சொல்லிட்டேன். இந்த வீட்ல அவர் இருக்க வரைக்கும் நான் தினமும் வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க தயவுசெய்து அவர கூட்டிட்டு போயிடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க பாக்கியா கையெடுத்து கும்புறாங்க ராதிகா கிட்ட. உடனே ராதிகா வந்துட்டு, "பாக்கியா நானும் அவர கூட்டிட்டு போகாம இருப்பேன். அவரு தான் வந்துட்டு வரமாட்டேன். அவங்க அம்மா தான் முக்கியம் சொல்லிட்டு அங்கேயே இருக்காரு. அவருக்கு நானும் மையும் முக்கியம் அப்படின்னா, வந்துருப்பார்ல கிளம்பி." அப்படிங்கிற மாரி இங்க ராதிகா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க பாக்கியா வந்துட்டு மையூ பேச சொல்றாங்க. "மையூ உங்க அப்பா, உங்க டாடி உனக்கு முக்கியம் இல்ல. டாடிய கூட்டு போ மையூ. உங்க டாடிக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்ல. அவரு இங்க இருந்தாரு அப்டின்னா, திரும்ப திரும்ப உடம்பு சரியில்லாம தான் போகும். அதனால நீ வந்து கூட்டு பாரு மையூ அவர. அவர கூட்டிட்டு போ" அப்டிங்கிற மாரி இங்க மையூ வச்சு இங்க பாக்கியா போபிய வந்துட்டு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "என்ன பாக்கியா குழந்தைய வச்சு குழந்தை ஆசைய காமிச்சு என் பையன அந்த வீட்ட விட்டு தொரத்தலாம் பார்க்குறியா?" அப்டின்னு கேட்கவும், இங்க பதிலுக்கு பாக்கியா பேச ஆரம்பிக்கிறாங்க. "அப்ப அத்த நீங்க பண்ணதெல்லாம் என்ன அத்த? நீங்க மட்டும் இனியாவையும் செழினையும் வச்சு தானே இங்க கோபி இருக்க வச்சிருக்கீங்க. அவங்க பசங்கள வச்சு தானே இருக்க வச்சிருக்கீங்க. அதே தான் நான் இப்ப பண்றேன். மைய வச்சு இங்க கோபிய வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய தொரத்தலாம்னு சொல்லி நான் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி இங்க கோபி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மையும் வந்துட்டு கேட்கறாங்க, "டாடி வீட்டுக்கே வந்துருங்க டாடி. நீங்க இங்க இருந்து ஏன் கஷ்டப்படணும்? எனக்கும் வந்துட்டு கஷ்டமா இருக்கு உங்கள இப்படி பார்க்கறதுக்கு. நான் கூடவே இருக்கேன் டாடி. நீங்க கிளம்பி நம்ம வீட்டுக்கே வந்துருங்க." அப்படிங்கிற மாரி இங்க மயு வந்துட்டு கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் கோபி வந்துட்டு, "மயுமா" அப்படிங்கிற மாரி சொல்லவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு, "கோபி நீ இரு கோபி. இவளுங்க இப்படிதான் பண்ணுவாளுங்க. நான் பேசிக்கிறேன்" அப்படி சொல்லவும், அதுக்கப்புறம் இங்க கோபி வந்து சொல்றாரு, "இல்லம்மா நான் கிளம்பி அந்த வீட்டுக்கே போறேன்ம்மா. நான் இங்க இருந்தேன் அப்படின்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான். அதனால என் பொண்ணு மய்ய பார்க்குறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் அங்கேயே போயிர்றேன்ம்மா" அப்படிங்கிற மாரி கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட கேட்கவும், இந்த பக்கம் ஈஸ்வரி வந்துட்டு என்ன சொல்ல தெரியாம ஒரு மாரி தயங்கி போய் நிக்கிறாங்க. இப்ப பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க கோபி வந்துட்டு ஈஸ்வரிட்ட சொல்லிட்டு, பாக்கியா வீட்லருந்து கிளம்பி மயூக்காக வந்துட்டு ராதிகா கூட போய் இருப்பாரா? இருக்க மாட்டாரா? அப்படிங்கிறதையும்